Hello guys, welcome back to PK Drink Review. லாஸ்ட்டாக கொஞ்சம் நாளாகவே நம்மளோட சேனலில் விஸ்கி பிராண்டி ஒயிட் ரம்மோட ரிவ்யூ தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாளாகுது ஓல்டு மார்க் பிளாக் ரம்மோட ரிவ்யூ பண்ணி வாங்க நம்ம இன்றைக்கி ஓல்டு மார்க் பிளாக் ரம்மை யூஸ் பண்ணி எப்படி காக்டெயில் நம்ம பண்ணுறது அண்ட் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் கையில் இருக்க அந்த ஓல்டு மார்க்கோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60 ml. சீரியஸாக சொல்கிறேன், அந்த குட்டி பாட்டிலோட லுக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். சரி வாங்க நம்ம இதை காக்டெயில் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நான் ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை நான் எடுத்துக்கிறேன் அண்ட் அதில் போட்டு அதை நல்லாவே க்ரஷ் பண்ணிக்கிறேன். நம்மளோட இன்றைக்கி ரம்மு கூட என்னன்னா நம்ம சைடிஷ் சாப்பிட்றோன்னு நம்ம வாங்க பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பனானா இருக்குது, திராட்சை இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் நான் ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள்லாம் வச்சுருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் சரக்கோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வாட்டி நான் லெமனை க்ரஷ் பண்ணாமல் அதை ஒரு 10 ml ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் அதை புதினாக்கு மேலே ஊற்றுறேன். காக்டெயில்னாலே நம்மளுக்கு லெமன் அண்ட் மின்ட்டு தான். வித்தவுட் லெமன் அண்ட் மின்ட் நம்மளால் எந்த ஒரு காக்டெயில் செய்ய முடியாது. நண்பா, நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நான் ஆல்ரெடி ஆரஞ்ச் ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட இந்த சாத்துக்குடி ஜூஸை நான் ஆட் பண்ண போகிறேன். நான் ஜூஸ் எல்லாம் ஃபில்டர்லாம் பண்ணல மக்களை, இதோட பல்ப் எல்லாமே அதில் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஸ்டைலுக்காக பார்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்மளுக்கு சர்க்கரை போட்டு கொடுப்பாங்க. நான் இதில் சர்க்கரையே ஆட் பண்ணல, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அந்த ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நம்மளோட சல்லாக்குட்டி அந்த 60 ml ரம்மை இதில் ஆட் பண்ணலாம். ரம்மில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அது எப்போ வரைக்கும்னா எல்லாமே அளவாக சாப்பிட்ற வரைக்கும். வாங்க ஸ்லோவாக நம்மளோட அந்த 60 ml சரகை நம்ம கிளாஸில் டாப்அப் பண்ணிடலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் 60 ml ஃபுல்லாக ஊற்றலை. ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம அந்த காக்டெயிலோட டேஸ்ட்டை நம்ம நல்லா ஃபீல் பண்ணோன்னா நிறையா கண்டென்ட்டில் சரக்கை எடுக்காதீங்க. அது மொத்த காக்டெயிலோட டேஸ்ட்டை கெடுத்து விட்டுரும். ஸோ அடிஷ்னலாக நம்ம பிளாக் ரம் யூஸ் பண்ணுறதுனால நான் கொஞ்சோண்டு கோக், பெப்சி இல்லாட்டி போண்டோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க. ஃபுல்லாக கோக் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கொஞ்சோண்டு என்னோடய தேவையான அளவுக்கு தண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஒரு ஹாட் ட்ரிங்க் சாப்பிடும்போது தண்ணி மிக்ஸ் பண்ணுறதும் அவ்வளோ நல்லது. சரக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாங்க நம்ம அதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நம்ம மிக்ஸ் பண்ண வச்ச வாட்டர், சரக்கு, லெமன் அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகும். வாங்க நம்ம இதை டேஸ்ட்டை பார்த்துடலாம். கைஸ், சீரியஸாக சொல்கிறேன், இது ஒரு ரம் சாப்பிட்ட மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஜூஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. கண்டிப்பாக மக்களே, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க என்னோட கமெண்ட் செக்ஷனில். அன்டில் தட் பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.